உங்கள் பர்சன் கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ திடீர்னு ஒரு நல்ல மனசு மாறி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ என்ன விஷயத்துக்கு மனசு மாறி இருக்காங்க? ஒருவேளை இது ரொம்ப நாளைக்கு இந்த மனமாற்றம் நிற்கிதா, இல்லை ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் வந்துட்டு போகுதா, இல்லை என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக்கப் ஆயில் போய் பார்ப்போம். அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இடையில நிறையா ஏஞ்சல் மெசேஜஸ் இல்லைனா இடையில நிறையா மெசேஜஸுமே வந்துட்டு பார்க்க முடியும். ஓகே, ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த பர்சனுக்கு ஆக்சுவலி வந்துட்டு ஃபேமிலி அப்படின்ற ஒரு கனெக்டிவிட்டி தேவைப்படுது. அதாவது இப்போது இவங்களுக்கு ஃபேமிலின்னு இருக்காங்க, பட் யாருமே வந்து யூஷுவலி இவங்க நல்லா இருக்கணும், இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு இவங்க மேலே அக்கறை இருக்கிற மாதிரி கிடையாது. இன்ஃபேக்ட் அது உங்களுக்குமே தெரியும். இவங்க விஷயத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக மட்டும்தான் அந்த ஃபேமிலி, அந்த பாண்டிங், உறவுன்னு சொல்லிட்டு இருக்குது, இவங்களவே யூஸ் பண்ணிகிட்ருக்கு. எத்தனையோ இடங்களில் அந்த உண்மை உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சு இவங்களை அந்த ஃபேமிலின்னு சொல்லிகிட்டு இருக்க பர்சன்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணியிருக்கீங்க, இவங்களை அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்ன செஞ்சுருந்தாலும் இந்த பர்சன் உங்களை ஒரு நம்பாத அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நிறைய ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு பர்சனுக்கு மேலே இருக்காங்களே. தேர்ட் பார்ட்டின்னு சொன்னோம்னா மூன்றாவது நபர்கள் இந்த உறவில் இருக்கா அப்படின்னா அது ஒரு பர்சன்னு சொன்னால் பரவாயில்ல, அட இருக்காங்கங்க, ஒரு பர்சனுக்கு மேலே இருக்காங்க, அதுக்கு என்ன குறைச்சல், அவங்க சைடில் இருக்கிறாங்க, என் சைட்லையுமே இருக்காங்களேன்றபடி தான் உங்கள் நிலமையே இருக்குது. ஸோ இத்தனை ஒரு ஃபோர்ஸ், இத்தனை இதுக்கு மத்தியில் தான் வந்துட்டு உங்களுடைய உறவு இருந்திருக்கு ஒரு கட்டத்தில். அதோட அழுத்தங்கள், வெளியிலேருந்து வந்த அந்த அழுத்தங்கள் எதுவும் தாங்க முடியாமல் தான் வந்து இதுனுக்கு ஒரு பிரிவே வந்திருக்கும். இப்போ வந்து பேசாமே இருக்கலாம், இல்லை பேசினாலும் எதுக்கு தான் பேசுகிறாங்கன்றபடி வந்துட்டு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஒரு கேப், இந்த ஒரு ஸ்பேஸ் எடுத்தது நல்லது தான். இப்போது ஐயோ திடீர்னு பேச மாட்டுறாங்களே, இப்படி ஆயிடுச்சே, நல்லா என்னால் அவங்க மெசேஜ் இல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு ஒரு சில பேர் இருக்கீங்க. வேறு ஒரு சில பேருக்கு கோபம், எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு கடைசியில் நீ என்னை ஏமாற்றிட்டு போயிட்ட, உன்னை நம்பி நான் என் வாழ்க்கையை தொலைச்சது தான் அதிகம், இதுக்கு நான் என் லைஃப்பை நான் பார்த்துருந்தேன்னா இந்நேரம் நான் எங்கேயோ ஒரு நல்ல இடத்துல போய் உட்காந்துருப்பேன், உன்னை பார்த்த நேரத்துக்கு வேற ஒரு பர்சனை நான் வந்து லவ் பண்ணியிருந்தா கூட இந்நேரம் நான் என் லைஃப்பை செட்டில் ஆகிருக்கும். இப்படியெல்லாம் கூட உங்களுக்கு கோபம் இருக்குது. ஆனால் வந்து ஏகப்பட்ட வார்த்தைகளும் நிறைய ஷேர் ஆகிடுச்சு, ரெண்டு பேருக்கு நடுவில் சொல்ல முடியாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லியாச்சு, பேசியாச்சு. ஆனால் இந்த ஒரு கேப் வரணுங்க. அதாவது டிவைன் வந்து காரணம் இல்லாமல் இந்த பாண்டை பிரிக்கலை. இந்த கேப் வர்றதுனால தான் அவங்களுக்குமே வந்து ஒரு புரிதல் வருது, ஒரு யோசிக்கணும்ல. சும்மா கூடயே இருந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கூட ஒன்றா இருந்தால் சுற்றி இருக்கவங்களுக்கு பிடிக்காமல் எதையாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனையிலே இருந்தால் என்ன முடிவு எடுக்க முடியும்? ஸோ தள்ளி விலகி இருக்கிறது தான் வந்து உங்கள் அருமை என்னங்கிறத தெரிய வைக்குது. ஸோ இப்போ அவங்க மனசு ஒரு மிகப்பெரிய மனமாற்றம்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக யோசிக்கிற அளவுக்கு தேர்ட் பர்சனோட தாக்கம் குறைஞ்சிருக்கும். ஒரு நல்ல குட் சோல்ஸ், நல்ல பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேசுகிறது, அவங்க லைஃப்பை சொல்கிறது, இவங்க லைஃப்பை சொல்கிறது, ஒரு நிறையா ஷேர் பண்ணுறது, எக்ஸ்பீரியன்சஸ், இது எல்லாமே வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஓகேங்களா? தெரியுதுங்க, தெளிவு வருது. ஓப்பனாக சொல்லணுன்னா இப்போ தான் தெளிவு வருதுங்க. ஆனால் அவங்க மனசு மாறி இருக்காங்க. ஆனால் அது வருவாங்களா, உடனே பேச முடியுமா அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஏன்னா உடனுக்குடன் எல்லாமே நடக்கணும்னு வெயிட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும், டைம் ஆகணும். அதுக்குன்ற ஒரு 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 டைமிங் இருக்குது. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்போட மிகப்பெரிய வீக்னஸே அவசரம், எல்லாத்துலேயும் அவசரம். ஒரு முடிவெடுக்கிறதுல அவசரம், பதில் வேணும்னா உடனுக்குடன் வந்தாகணுங்கிற அவசரம், அவ்வளவு லவ், எக்ஸ்ட்ரீமான ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் இருந்திருக்கு. எதிர்பார்ப்புகள் அதிகமுடைய ரிலேஷன்ஷிப் இது.
ஒன்று நீங்கள் அவங்க மேலே வச்ச எதிர்பார்ப்பாக இருக்கலாம், இல்லை அவங்க உங்கள் மேலே வச்ச எதிர்பார்ப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதிகமான ஒரு எதிர்பார்ப்புடைய ரிலேஷன்ஷிப் தான் இது. ஸோ கொஞ்சம் சூழ்நிலைகள் அடங்கணும். ஃபஸ்ட்டு இந்த தேர்ட் பர்சனாக இருக்கட்டும், மற்ற யாரெல்லாம் எந்த ஒரு காரணங்கள் இப்போ தடுத்துக்கிட்டு இருந்ததோ, எது தடுத்துச்சோ அது ரிலீஸ் ஆகணும். கொஞ்சம் அது அடங்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க வந்து வர்றதோ இல்லை என்ன பண்ணணுங்கிறது வந்து ஸ்டெப் எடுப்பாங்க. உடனுக்குடன் ஆன்சர், இன்ஸ்டன்ட் ஆன்சர்ன்ற வந்து உட்கார வேண்டாம். பட் வந்து 2 சைட்லையுமே வந்துட்டு ஒரு விஷயம், ஃபேமிலி பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கும். சுற்றி இருக்கிற பீப்புள், அதாவது ஒரு ஹிண்ட்டு கிடச்சா போதும், எப்போன்னு உட்காந்துருக்காங்க. ஒரு ஹிண்ட்டு கிடச்சா போதும், அவ்வளோதான், அழகாக வந்து பிரித்து விட்ருவாங்க. இல்லாத பிரச்சனைகளை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இது வந்து எப்படி தெரியுமா, சேஃபாக கேம் விளையாடணும்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் இருக்குது உங்கள் பாண்டிங்கே. ஆனால் இந்த பர்சனும் வந்து கொஞ்சம் ஓகே, சுற்றி இருக்கவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொன்னாலும் இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையான ஹெட் வைட் அப்படின்றது இருக்கும். உங்களுடைய பர்சனுக்கு வந்து ஹெட் வைட்டுங்கிறது யூஸ்வலி இருக்கும். தான் எடுக்கிற டெசிஷன். இப்போது நீங்கள் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அவங்களுக்கு அவங்க தப்பு பண்ணுறாங்க, அது சொன்னாலுமே கோவம் வந்துடும். நீ யார் என்ன சொல்ல, எனக்கு எல்லாம் தெரியும், உன்னை விட என்ன டாமினேட் பண்ணாத. அவங்களுக்கு டாமினேட் வந்து நீங்கள் பண்ணால் பிடிக்காது. சுற்றி இருக்கவங்க பண்ணாங்க அப்படின்னா வேறு வழி இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் டைமிங் வந்து அந்த பர்சனுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இந்த டைமில் வந்து அவங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து தேவையில்லாமல் பண்ணாங்கன்னா பேரு கெட்டு போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அது அவங்களுக்கும் தெரியும். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவங்க போய் லாக் ஆகியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து புதுசாக செய்யறதுக்கு கூட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த டைமில் உங்களுடைய பர்சன் யாரையும் பகைச்சிக்க கூடாது. மீறி பகைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா தேவையில்லாத பேர்கேடல் தான் வந்து வரும். அப்போது கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்களோட மனசெல்லாம் மாறுறதுக்கு நீங்கள் இருந்த வரைக்கும் அவங்க லைஃப்பில் நல்லா இருந்துச்சு. சரி, அந்த சண்டை இந்த சண்டைன்னு வச்சாலும் அவங்க ஒரு விஷயம் ஆசைப்பட்டாங்க, ஒரு கோல்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அது ஏதோ ஒரு வழியில் ஈஸியாக நகர்ந்துருக்கும். அதில் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்களும் எங்கேயோ மறைமுகமாக ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, நேரடியாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ அது கிடைக்க மாட்டேங்குது. மேபி நீங்கள் அவங்களோட லக்கிச்சாமோ, அவங்க உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அவங்கள மாற்றிருக்கீங்க. அது எதுவாக வேணால் இருக்கலாம். அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், இல்லை முடிவெடுக்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும், பர்சனல் ப்ரொஃபஷ்னல் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களால் ஏதோ ஒரு விஷயங்களில் அவங்க மாறி இருக்காங்க. எண்ணங்கள் அப்படியே மாறி இருக்கு. தயங்கின விஷயத்தை தைரியமாக செய்யக்கூடிய அளவுக்கு துணிச்சலை ஏற்படுத்தி விட்டுருக்கீங்க ஒரு டைம். அது இப்போ மிஸ் ஆகுது, வர மாட்டேங்குது. அந்த ஒரு ஃப்ளோ வரலை, அந்த பிடிப்பு வர மாட்டேங்குது. உங்களை தேடுறாங்க மறைமுகமாக. சரி, நிறைய விஷயங்கள்ங்க உங்ககிட்ட வந்துட்டு மனசு மாறி மறுபடியும் சேரணுன்ற ஆசைகள் தூண்டுது அங்கே. ஆனால் கூட இப்போ ஒரு 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 60 to 70%, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 60 to 70% வரைக்கும் ஆசை இருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய 30 to 40% கிட்ட சுற்றி இருக்கவங்க ஃபேமிலி நினச்சி பயம், பிளாக்மெயில்ஸ், எங்கேயோ பிளாக்மெயில்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் மேபி உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே தெரியும். ஆனால் அதிலிருந்து கொண்டு வர நீங்கள் போராடி நீங்களும் தான் தோற்று போயிருக்கீங்க. எனக்கே தெரியலங்க, இவங்களெல்லாம் என்னத்தை தான் பண்ணுறதுன்னே எனக்கும் தெரிய மாட்டேங்குது. நான் திட்டியும் விட்டுட்டேன், இது சொல்லியும் காமிச்சாச்சு, எல்லா பிரச்சனையும் நானுமே வந்து ஹெல்ப் பண்ணேன், டீல் பண்ணேன். இதுக்கு மேலே அந்த தேர்ட் பார்ட்டி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்களே. உங்களுக்கே ஒரு கட்டத்தில் இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் விட்டது தான் அது இன்னொரு ப்ராப்ளமாக போய் நிற்கிதாங்க. ஓகேவா? பார்ப்போம் வேறு என்ன மெசேஜஸ். ஓகே, ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கங்கிறதையும் பார்த்துருவோமா?
ஓகே அதுதான் அழகாக சொல்கிறாங்க, நத்திங் இஸ் வேஸ்டட். நீங்கள் போட்ட எந்த எஃபோர்ட்டும் வேஸ்ட் ஆகலை, ரைட்? நான் எவ்வளவோ எஃபோர்ட்ஸ் போட்டேன், நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன், எதுவுமே இந்த இடத்துல வேஸ்ட் ஆகலை. நீங்கள் கொடுத்த லவ், நீங்கள் கொடுத்த கேர், அஃபெக்ஷன் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகலை. ஓகே, ஸோ இந்த நேம் ஆஃப் ஜஸ்டிஸ், இந்த நேம் ஆஃப் கார்மிக் திங்ஸ் கண்டிப்பாக அது நல்ல வழியில் உங்களுக்கு திரும்பி வரும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற வழியில் வராது, வேறு வழியில் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் லைஃப் வீணாக போச்சே, இதுக்காக நான் அவ்வளோ எஃபோர்ட் போட்டேனே, இவ்வளோ நாள் நான் வந்து வீண் பண்ணிட்டேன், அந்த புலம்பலே வேண்டாம். எதுவும் வீணாகலை. தெர் இஸ் ஆல்வேஸ் ரீசன். உங்கள் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். ஸோ இதுக்கும் அந்த ரீசன் இருக்குது. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூ ஆர் அ குட் லக் சார்ம். நீங்கள் மேபி லைக் ரொம்ப அதிகமாக ப்ரே பண்ணக்கூடிய நபராக இருக்கலாம், எக்ஸ்ட்ரீம் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க, யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கும். அது எல்லாமே வந்து தொடர்ந்து நீங்கள் நிறையா பண்ணி பண்ணி டயர்டாக இருப்பீங்க. அட போங்கப்பா, நான் எத்தனை தான் பண்ணுறது, நான் பண்ணுனா நான் ஒன்று நினைக்கிறேன், ஆனால் நடக்கிறது என்னமோ வேறையாக இருக்குது. என் கிட்ட வாங்க, என் லைஃபுக்குள்ளே வாங்கன்னு நான் வந்து ப்ரே பண்ணால் அவங்க என்னமோ அப்போ தான் இன்னும் எச்சா விலகி போகிறாங்க. ஸோ இதனாலே வந்துட்டு உங்களுக்கு சரி நம்ம தப்பாக பண்ணிகிட்டு இருக்கணும், இல்லையா இது நமக்கு செட் ஆகாமல் இருக்குமோ, இந்த மாதிரிலாம் கூட யோசிச்சுட்டு ஒரு கட்டத்தில் கிவ் அப்லாம் கூட பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்பணுமோ அதை நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க ஆல்ரெடி. ஓகேவா? அது உங்களுக்கு அந்த டைமிங்க்கு தான் வரும். அந்த டைமிங் தான் இப்போ நெருங்கி வருதுன்னு சொல்லலாம். ஓகே, பட் ஆனால் வந்து ஒரு விஷயங்க, இது நீங்கள் ரொம்ப வந்து இதே நினச்சிட்டு உட்காராதீங்க. இது ஒரு நல்ல விஷயம், நல்ல செய்தின்னு கூட நான் சொல்லுவேன். ஆனால் இதுவே நினச்சிட்டு லைஃப்பை வந்து அப்படியே போட்டுறாதீங்க. ஓகேவா? அவங்க மனசு மாறணும்னு நீங்கள் பண்ண போராட்டம் கண்டிப்பாக வந்து கை கொடுக்குது. ஆனாலும் கூட உங்களுக்காக நிற்கணும், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், உங்களை பிடிச்சிக்கணும். அதுதான் விஷயம். மனசு மாறி மட்டும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இப்போ மனசு மாதிரி ஒரு 4 மெசேஜ் அனுப்புகிறாங்க, சரி அனுப்பட்டும். நேரில் வந்து மீட் பண்ணணும், அடுத்த கமிட்மெண்ட் என்ன கொடுக்குறேங்கிறத நான் பார்க்கணுன்னு இருக்குல்ல. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. அவங்களுக்கு பயங்கிறது விலகணும், அதுக்கு டைம் ஆகும். உங்கள் சைட்லேருந்து போகக்கூடிய அந்த ஒரு குட் லக் சார்மிங், அந்த லவ், அதுவும் வந்து ஒரு பக்கம் வேலை செய்யும். ஆனால் இதில் இன்னொரு ப்ராப்ளம் அப்படின்றதும் வரும். நீங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணுவீங்களாங்கிறது ஒரு பாயிண்ட். ஒரு சில பேருக்கு அவங்க வேணும்னு இருக்கலாம். ஓகேங்க, நான் இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் கோவத்திலே இருந்தாலும் கோவத்தில் கத்துவீங்க, திட்டுவீங்க. பட் வந்துட்டாங்கன்னா உங்கள் ஒரு மெசேஜ் ஏதாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கை சும்மாவே இருக்காது. டக்குன்னு ஒரு ரிப்ளை வந்த அடுத்த செகண்ட், ஒரு செகண்ட்ஸ்லேயே ரிப்ளை போயிடும். உங்களால் சும்மா இருக்க முடியல. ஸோ அந்த ஒரு எமோஷ்னல் ஃபீலிங் அப்படின்றது இருக்கும். அப்படியே கோபம் மாறும். ஓகே, இன்னும் ஒரு சான்ஸ் நான் கொடுத்துட்றேன், திஸ் இஸ் ஃபைனல், அவ்வளோதான், இதுக்கு மேலே நானே வந்து கொடுக்க மாட்டேன், இது வந்து ஃபைனல் சான்ஸ், நான் கொடுத்துட்றேன். அந்த அளவுக்கு யூ வில் கிவ் மோர் சான்சஸ். ஆனால் வேறு ஒரு சில பேர் இவங்க வேண்டவே வேண்டான்ற அளவுக்கு இருப்பீங்க. அவங்க மெசேஜை பார்த்தாலும் மேபி ரிப்ளை பண்ணலாம், ரிப்ளை பண்ணாமல் நீங்கள் விடுவீங்க. பட் அந்த ரிப்ளை பண்ணாலும் பேருக்கு தான் பண்ணுவீங்களே தவிர அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் போய்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி கோபம், வெறுப்பு தான் வந்திருக்கு. இந்த டைமில் நீங்கள் அவங்க மனசு மாறுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களும் தான் சேர்ந்து மனசு மாறிட்டு உட்காந்துருக்கீங்க. எனக்கு வேண்டாம், என் லைஃப் எப்படி போய் நிற்கிது எனக்கு தான் தெரியும். அவங்க வந்து அவங்க லைஃப்பை வந்து நல்லா பில்ட் பண்ணிட்டாங்க, உங்களை யூஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் உயர்த்துக்கிட்டாங்க, பில்டு பண்ணிட்டாங்க. உங்கள் லைஃப் அப்படியே வந்து அவங்கள நம்பி அப்படியே பேக்வேர்டாக போயிட்டுருக்கு, இல்லை ஸ்டக் ஆகி நிற்கிது அப்படின்ற ஒரு ஏக்கம், கோபம் இருக்குது உங்களுக்கு. இதுதான் வந்து அவங்கள அக்செப்ட் பண்ண போகிறீங்களா இல்லையாங்கிறதே கொண்டு வந்து நிப்பாட்டும். ஸோ மனசு மாறுறது ஒரு பக்கம் நல்ல விஷயம் கண்டிப்பாக. பட் இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து சவால்களை பார்க்கும். இந்த ஒரு சோல்மேட்டான ஒரு பாண்டிங், கனெக்ஷன், ஃபீலிங் கொடுக்கும். பட் ஆனால் அந்த அளவுக்கு சோல்மேட் லெவல் அளவுக்குலாம் இந்த கனெக்டிவிட்டியே போகாது. பார்த்தாவே வந்து இது ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் மாதிரியே இருக்குதே, அப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பட் ஆனால் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிற விஷயம், நீங்கள் போட்ட எஃபோர்ட் வீண் ஆகலை, அது வேணால் புரிஞ்சுக்கோங்க. அதை போட்டுட்டு உட்காந்து குழப்பிக்கிட்டு டென்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துட்டு போங்க. சேஞ்சஸ் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த சேஞ்சஸ் வந்துட்டு எந்த வழியில் வேணால் இருக்கலாம். இவங்க மனசு மாறுறதும் ஒரு மாற்றம் தான், நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்கிறதும் உங்களுக்கான ஒரு மாற்றம். ஆனால் வரக்கூடிய டேஸில்
ஒரு சேஞ்சஸ் உங்கள் சைட்லேயும் பார்க்க முடியும். அந்த சேஞ்சஸ் எதுவாக வேணா இருக்கலாம். இப்போ அவங்க மனசு மாறுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் உங்ககிட்டயும் ஒரு மாற்றங்களை பார்க்க முடியும். ஓகே, ஸோ வேறு என்ன மெசேஜஸ் அப்படிங்கிறத நம்ம பிக்கப் ஆயில போய் பார்த்துருவோம். ஸோ நான் 3 பைல் கொடுக்குறேன். ஓகே, இப்போ 3 பைல் எடுப்போமா? ஓகே, திஸ் ஒன் பைல் நம்பர் 1க்கு நான் இதை கொடுக்குறேன். பைல் நம்பர் 2க்கு இது, பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு ஓகே திஸ் டால்ஃபின். ஓகேவா? ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். 3 பைலும் சேர்ந்து பார்க்குறீங்கன்னாலும் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ், எஸ் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகுனா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். பைல் நம்பர் 1, ஸோ பைல் நம்பர் 1 வந்துட்டு ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, இப்போ தான் வந்து புரியும். ஏன்னா ஜென்ரல் ரீடிங்கோட கண்டினியூஷன் தான் அதெல்லாம். Okay, so file number 1. Maybe like இந்த பாண்டிங் வந்து பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த பாண்டிங் ஆக்சுவலி மேபி அந்த பிரியற டைமோ அந்த ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் வந்த டைமில் கூட ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போன மாதிரி தான் இருக்குது. மேபி நீங்கள் அந்த ஹிண்ட்டை கவனிக்காம விட்டுருக்குறீங்களோ எங்கேயோ, ஏதோ ஒரு மெசேஜ் இல்லை ஒரு மறைமுகமான ஹிண்ட் அவங்க கொடுத்துருக்கலாம். அதுலேயே ஆல்ரெடி ஒரு ஆன்சர் இருக்குது. ஆனால் வந்து இந்த டைமில் பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் இருக்கலாம் உங்களுக்கு. அந்த அந்த பர்சன் உங்கள் லைஃப்பை விட்டு போனாங்க, கரெக்டு தான். மேபி உங்கள் லைஃப்பில் இருந்தாலும் அது இருந்து இல்லாதபடி தான் இருக்குது. ஆனால் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் போகலை. மெமரிஸ் அவங்க மறக்கலை. மெமரிஸ் நீங்கள் நினைக்கலாம் பழசை எப்படி மறந்தாங்க, எப்படி வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போக முடிஞ்சுது. உங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்குது, கோபம் இருக்குது. ஆனால் அவங்க மறக்கலை. பழசை எதையுமே அவங்க மறக்கவும் இல்லை. அந்த பழசை ஒரு இதாக வச்சுக்கிட்டு அவங்க எதுவும் பண்ணலை சோஃபார் இது வரைக்கும். ஆனால் இப்போ தான் வந்து திடீர்னு ஒரு தாட் வந்திருக்கு. நிறைய யோசிச்சிருக்காங்க. மேபி லைக் இன்னும் யோசிப்பாங்க. ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி இதுக்கான சயின்ஸ் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு இனிமேல் தெரியும். யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சரி, ஒரே ஒரு விஷயந்தான். இவங்க வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கோல் இருக்குது, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, சும்மா இந்த ரிலேஷன்ஷிப் ட்ராமாவில் உட்காந்து இதை சமாளிக்கிறதே என் வாழ்க்கை கிடையாது அப்படின்றபடி தான் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்திருக்க வாய்ப்பு இருக்கும். மேபி உங்ககிட்ட சொல்லி சண்டை போட்டிருக்கலாம், இல்லை சொல்லாமலே வந்துட்டு இதுதான் ரீசன்ட்டு போயிருக்கலாம். ஆனால் அது என்ன தான் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு தன்னை யார், தன்னோட திறமை என்னன்னு ப்ரூவ் பண்ணணுன்ற ஒரு வேகம் இருந்துச்சோ, அதே வேகம் தான் வந்துட்டு இப்போது கொஞ்சம் அடங்கியிருக்கு, இறங்கியிருக்கு. அதாவது அவங்க போட்ட கோல் ஒரு ட்ரீம் கரெக்டாக எதிர் போயிட்டு இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா சுத்தமாக அது நகராமல் கூட இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் அந்த இடத்துல தெரியுதுங்க. ஸோ இப்போது அவங்களுக்கு ஆக்சுவலி எமோஷ்னல் சப்போர்ட் வேணும். எமோஷ்னலி யார்கிட்டையாவது சொல்லி அழுகணும், கையை பிடிச்சிக்கிட்டு அழுகணும், மனசை விட்டு நான் பேசணும். அதுக்கு அவங்க பார்வைக்கு வர்றது நீங்கள் ஒருத்தவங்க மட்டும்தான். ஏன்னா அவங்க என்ன பண்ணினாலும் அவங்கள மன்னிச்சு இப்போவுமே ஒரு மெசேஜ் பண்ணுனா
ஒரு ஃபோன் பண்ணினாலுமே அந்த ஃபோனை எடுக்கிறதாக இருக்கட்டும், அந்த மெசேஜை பார்த்து ரிப்ளை பண்ணுறதாக இருக்கட்டும், அவங்க லைஃப்பில் எத்தனை பர்சன் இருந்தாலும் ஜட்ஜ் பண்ணாமல் செய்யக்கூடிய, பதில் கொடுக்கக்கூடிய ஒரே நபர் நீங்களாக தான் இருப்பீங்க. அவங்க லைஃப்பில் அவங்க ஃபோன் கான்டாக்ட்ஸ்லலாம் கான்டாக்ட் இருக்கும். ஆனால் இவங்க எப்படா கீழே உழுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்க கான்டாக்ட் தான் வச்சுருக்காங்க அதிகமாக. பட் நீங்கள் ஒரு பர்சன் மட்டும்தான் என்ன கோவங்கள் இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு மன்னிக்கக்கூடிய கேரக்டர். ஸோ அவங்களுக்கு ரொம்ப வந்து இப்போ தேவைப்படுறீங்க, நீங்கள் ரொம்ப தேவைப்படுறீங்க. மேபி லைக் நீங்கள் போன பிளேசஸ்க்கு அவங்க போயிருக்கலாம். 2 பேரும் வந்துட்டு நிறைய ஷேர் பண்ண அந்த மெமரிஸ், அங்கங்கன்னு போன அந்த ஆசைகள்லாம், இங்கே இதை பண்ணலாம், இந்த இடத்துக்கு நம்ம ட்ராவலிங் பண்ணலாம், நிறைய கற்பனைகள்லாம் இருக்குல்ல, உங்கள் பாஸ்டில் இருந்திருக்குல்ல, அந்த மெமரிஸில் அதெல்லாம் அவங்க ரீகால் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. சம் ஓல்டு ஃபோட்டோஸு இல்லை ஃபோன் சேட்ஸு இல்லை ஏதாவது ஒரு கிஃப்ட் ஏதாவது கொடுத்துருந்தா அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பார்த்து திடீர்னு ஃபீல் ஆகிறது. எமோஷ்னல் ஆகிட்டாங்கங்க. ஒரு கட்டத்தில் அவங்க இப்போ எமோஷ்னல் இடையில ஆகியிருக்கணும், இல்லை இன்னும் ஆவாங்க. ஓகேவா? சரி, திஸ் இஸ் கோல்டன் சான்ஸ், ஒன் கோல்டன் சான்ஸ் தான். அதாவது இவங்க மனசு மாறுறதுங்கிறது ஒரு சான்ஸ் தான். இவங்க இதுக்கப்புறம் விட்டா அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க திரும்பி மனசு மாறுறதே வந்து கஷ்டம். ஆக்சுவலி வந்து உங்களுடைய பர்சனை புரிஞ்சுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். எப்போ மனசு மாறுவாங்க, எப்போ என்ன பண்ணுவாங்க, என்ன நடந்துக்குவாங்கன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா எனக்கு பணம், என்னோடய ஸ்டேட்டஸ், என் வாழ்க்கை தான் முக்கியம்ன்ட்டு போவாங்க. திடீர்னு பார்த்தா லவ் தான் முக்கியம், எனக்கு எமோஷ்னல் தான் முக்கியம், நீ தான் வேணும்ன்ட்டு நிற்பாங்க. ஸோ இவங்களும் குழம்பிட்டு உங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு ஆக மொத்தம் எல்லாரையுமே வந்துட்டு தலைவலி உண்டாக்குறது தான் இவங்க வேலையே. உங்களுக்கு தெரியும், ஆனால் விட முடியல. பிகாஸ் அவ்வளவு லவ் பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மூவ் ஆன் ஆக முடியல. கோபம் இருக்கட்டுமே, பட் முடியல மூவ் ஆன் ஆக. ஏன்னா இப்போது அவங்க பண்ண அந்த ஒரு கடைசியில் நடந்த விஷயங்கள் கோபத்தை உண்டாக்கி இருந்தாலும் ஆரம்பத்தில் இருந்தக்கூடிய ஒரு விஷயம் ஏக்கத்தை உண்டாக்குது. அண்ட் ஏதோ அந்த பர்சன் ஒரு சில பேருக்கு அட்லீஸ்ட் உங்கள் ஃபேமிலிக்காகவோ இல்லை மேபி இஃப் யூ ஆர் மேரீடு உங்கள் சில்ட்ரனுக்காகவோ அந்த பர்சன் வேணும்னு கூட நிற்கலாம். எனக்கு அவங்கக்கிட்ட பேச பிடிக்கல, ஆனால் என்னோடய சில்ட்ரனுக்காக என் ஃபேமிலிக்காகவாது அவங்க வேணும் அப்படின்ற ஒரு இதுக்காக கூட நீங்கள் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கலாம். ஸோ உண்மையிலே பயல் நம்பர் 1 சொல்லணுன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தான் உங்கள் நிலைமையே. அப்படி தான் போயிட்டுருக்கு இந்த பர்சனாலே. ஸோ பார்ப்போம் ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க இது சம்மந்தமாக. லே அ சாலிட் ஃபவுண்டேஷன். லைஃப் இஸ் அ மிஸ்ட்ரி. அதுதான் அழகாக சொல்கிறாங்க. லைஃப் இஸ் அ மிஸ்ட்ரி. எப்போ எது நடக்கும்னு சொல்லவே முடியாது. அது உங்கள் வாழ்க்கை சொல்லவே முடியாது. இவங்க இருப்பாங்க, கண்டிப்பாக எனக்காக இருப்பாங்கன்னு உறுதியாக நிற்கிற டைமில் தான் போயிடுவாங்க. இவங்க என் வாழ்க்கையில் வரவே மாட்டாங்க, இது அவ்வளோதான், இனி நான் என் லைஃப்பை பார்த்து போகலான்ட்டு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சு கிளம்புங்களேன், ஒரு சைன் அங்கேருந்து வரும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே ப்ரெடிக்டே பண்ண முடியாது தான். ஸோ ஓகேங்களா? ஸோ நீங்கள் டவுன் ஆகாதீங்க. உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இன்னும் செட் ஆகணுங்க. உண்மையிலே நீங்கள் என்ன ஒரு பொசிஷனில் இப்போ எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபேமிலின்னு எத்தனை வருஷங்கள் நீங்கள் கொண்டு போயிருந்தாலும் சரி, இன்னும் ஒரு அடிப்படையான ஒரு ஃபவுண்டேஷன் வரலை, இன்னும் செட்டே ஆகலை. எப்போ வேணாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பு நிற்கும், இல்லை வந்து கையை விட்டு போகுங்கிற நிலமை தான். ஸோ ஏஞ்சல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ஸ்டேபிளை கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கோல்டன் சான்ஸுங்க, ஒரு நல்ல வாய்ப்பு. அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க 2 பேருங்கிறதுல இருக்குது. பட் உங்களுடைய பதில் எல்லா விஷயத்தையும் மாற்றும். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். பயல் நம்பர் 2 நீங்கள் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும்.
Pile number 2. உண்மையிலே இவங்க மனசு கொஞ்சம் மாறி இருக்கு. ரொம்ப சொல்ல முடியாது. எஸ், பட் ஆனால் எஸ்ஸுங்கிறது தான் வருது. யாரோ இவங்களுக்கு புரிய வச்சுருக்காங்க. ஒரு சொல்லி புரிய வச்ச மாதிரி தெரியல. எங்கேயோ பட்டு திருந்தணும், பட்டு தான் நீ திருந்துவ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் எங்கேயோ வாங்கியிருக்கிறாங்க நல்லா. அதுதான் வந்துட்டு இப்போது ஒரு தெரியுதாங்க வாங்கின அடி எப்படி. சரி, இந்த நபரை யாரோ ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் கூட அவங்கள அப்படி ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் எங்கேயோ நல்லா வாங்கியிருக்கிறாங்க, அதுதான் சொல்ல முடியும். ஆனால் வழி தெரியவே தெரியாதே, சுத்தமாக தெரியாது. இவங்க யாரையோ நம்பி போயிருக்கலாம், இல்லை யாரோ இவங்களுக்கு ஒரு ஃபேக் ஹோப்பை கொடுத்துருக்கலாம். நீங்கள் இருக்கிறப்ப மேபி இவங்க வந்து ஒரு அன்பு பாசம் இல்லை வேறு ஒரு பாண்டிங்கிற மாதிரி கூட போயிருக்கலாம். அவங்க தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் இவங்க விஷயத்தில். நம்பி ஏமாந்தது எப்படிங்கிறது இதுதான். நீங்கள் எப்படி அவங்கள நம்பி ஏமாந்தீங்க, அதே தான் அங்கேயுமே. ஆனால் வழி தெரியாதுங்க. அப்படியே நல்ல பில்டப்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. போய் கேட்டு பாருங்கள், உள்ளார எவ்வளோ அடி வாங்கினாலும் வெளியே ஷோ ஆஃப் தான். அதெல்லாம் இல்லையே, ஜாலியே நாங்களாம் நல்லா தான் இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம். சுற்றி இருக்கிறவங்க அந்த உண்மை ரகசியம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். பேசு இதில் எத்தனை உண்மைன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும்னு. ஸோ உங்களோட பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கஷ்டம், அப்படி தான் இருக்காங்க நிலமை. ஸோ இப்போ ஐயோ இதுக்கு நான் பேசாமல் உங்கள் கூடயே இருந்திருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு மனசெல்லாம் மாறி ஒரு தெளிவெல்லாம் பிறக்கிற அளவுக்கு வந்திருக்குதாங்க அடி. சரி, இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு லைஃப்பில் கொஞ்சம் இவங்களுக்கு பேராசை மாதிரி இருக்கலாம். ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட். என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது, என்னால் முடியும். எனக்காக இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா எனக்குன்னு வந்து நிற்பாங்க ஆளுங்க. ஐயோ எத்தனை பில்டப் இல்லை, அதெல்லாம் நல்லாவே பண்ணுற கேரக்டராக இருப்பாங்க, ஷோ ஆஃப். ஆனால் ரியாலிட்டி அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ இவங்க சொன்னது எதுவுமே வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி வந்து செட் ஆகாதுங்கிறத தாண்டி நான் இன்றைக்கி ஒரு உதவி கேட்டால் நிற்க வருவாங்க. எஸ் வருவாங்க, ஆனால் அவங்க ஒரு ஆதாயத்தோடு தான் வருவாங்க. ஓகேவா? அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உங்ககிட்ட வந்துட்டு இது வரைக்கும் பண்ண ஷோ ஆஃப் எல்லாமே பின்னாடி போய் வாங்குகிற அடிக்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது ஒரு ஃபேண்டசியில் நிறையா டைம் இருந்திருக்கலாங்க இவங்க. ஓகே, அதாவது ஒரு லவ் வந்து இப்போது மேபி உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சோகமாக இருக்கிறப்போ மேபி கனெக்ட் ஆகிருக்கலாம். ஒரு சில பேருக்கு பிரேக்கப் ஸ்டேஜில் இருந்தப்போ கூட வந்துட்டு இந்த பாண்டிங் கனெக்ட் ஆகி ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது கொடுத்த ஒரு நம்பிக்கை வந்து கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்திருந்தாலும் அப்போ கொடுத்த அந்த நம்பிக்கை வந்துட்டு ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் ரொம்ப நம்புனீங்க அவங்கள. இப்போ எல்லாமே மாறி இருக்கு. ஆனால் இன்னுமே நீங்கள் ஒரு சில பேர் அவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அவங்க விஷயம் தெரிஞ்சுமே உங்களால் விட முடியல, வேணும்னு நிற்கிறீங்க, விட முடியல. நீங்கள் உங்கள் சைடு இன்னும் ஒரு சில பேர் பிடிவாதம் இருக்குது, அதாவது வேணுங்கிற வைராக்கியம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து எமோஷ்னலி அக்செப்டும் பண்ணிக்க முடியல. ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை நிப்பாட்டலை. இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. மேபி லைக் உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ரீசன் இருக்கலாம், இதுதான் இந்த ரீசனுக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு கூட நீங்கள் வந்து சொல்லலாம். பட் ஸ்டில் அந்த மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது இருக்காங்க, பவர் இருக்குது. அதாவது இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் இவங்க உண்மையிலே வந்து இவங்களை சுற்றி பீப்புள் இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்காங்களான்னா தனிமைங்கிறது இருக்குங்க. சைலண்ட்டாக உங்களுக்கு தெரியாது உண்மையிலே, பட் தனிமைங்கிறது அங்கே இருக்குது. சரியா? இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னொரு பக்கம் ஒரு ப்ரெஷர் இருக்குது, தான் யாருங்கிறத நிரூபிக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்குது. தன்னைத்தானே வந்து ஒரு பிரில்லியண்ட்டு, தனக்கெல்லாம் முடியும்னு சொன்ன அதே பர்சன் இப்போது தான் சொன்ன வார்த்தையை நிரூபிக்கணுங்கிற இடத்துல இருக்காங்க. ஏன்னா இவங்க மேபி வாய் வச்சுட்டு கம்முன்னு இல்லாமல் 4 பேர்த்த போய் வம்பளுக்கிற கேஸாக இருப்பாங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க. எங்கேயாவது போய் என்னை பற்றி தெரியுமா, நான் இப்படி அப்படின்னு ஏதாவது சொல்லி சண்டை மூட்டிட்டு வர்றது. ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி ஏதாவது இருந்தாங்கன்னா எங்கேயாவது வாயை விட்டு வாங்கியிருப்பாங்க. இப்போ யாரோ ஒருத்தவங்க சவால் விட்டுருக்கலாம், இங்கே நீ பேசுனதை நிரூபிச்சு காமி அப்படின்னு இருக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பிடிமானம் வேணும்.
இவங்க மனசு மாறுறது என்னவோ வந்து அதான் சொன்னேன்ல, நீங்கள் அவங்க கூட இருந்து என்னென்னமோ வந்து பண்ணி பார்த்தீங்க. கெஞ்சி பார்த்தாச்சு, அழுது பார்த்தாச்சு, பேசி பார்த்தாச்சு, 4 பேர்த்த வச்சு பஞ்சாயத்தெல்லாம் பண்ணியாச்சு. ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இதுக்கு மேலே நீங்கள் பவர்லெஸ்ன்னு விட்டாச்சு. ஆனால் இப்போ என்ன நடக்குது அங்கே? தனியாக வந்ததுக்கப்புறம் தான் அருமை புரியுது. அவங்க சொன்னது எல்லாத்தையுமே இப்போ நிரூபிக்கிற இடத்துல இருக்காங்க. ஓகேவா? ஸோ உண்மையிலே வந்து பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக யார் இருக்கான்னா அது நீங்கள் தான். ஆனால் அது உங்களுக்கு தெரியல. நீங்கள் தான் இங்கே உட்காந்துட்டு அவங்கள நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. அவங்க லைஃபே வேறு லெவலில் போய்கிட்டு இருக்குது அங்கே. பார்ப்போம் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கண்ணா. சரி, அவங்க புது வாழ்க்கை வேணும்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனால் எடுத்து வச்ச ஸ்டெப்பு வந்து தப்பு. ஓகே, நான் அடுத்த கட்டம் போகணும், என்னால் இதில் வந்து இதுக்கு மேலே இருக்க முடியல, சரி ஓகே தான். ஆனால் எடுத்து வச்ச டைமிங் ஸ்டெப்பு யாரை நம்பி எடுத்து வச்சாங்களோ அது எல்லாமே தப்பாக இருக்குது. சுற்றி இருக்கவங்க வார்னிங்ஸ் கொடுத்தும் கேட்காம போனது அவங்க தப்பு. நத்திங் இஸ் வேஸ்டட், பி அட் ஹோம். ஸோ இதை கிளியராக சொல்கிறாங்க. உங்களோட எந்த எஃபோர்ட் நீங்கள் காமிச்ச அந்த எத்தனை லவ், எத்தனை ஒரு கேரிங், பாசம் எதுவுமே வேஸ்ட் ஆகலை. நீங்கள் போட்ட எந்த எஃபோர்ட்டும் வேஸ்ட் ஆகலை. அது எல்லாமே தெரியுது. அவங்க டெஃபினட்டாக மனசு மாறுவாங்க. வர்றாங்க, சேர்றாங்க, சேரலை, அதெல்லாம் 2வது பக்கம், அதெல்லாம் அடுத்த கட்டம். ஆனால் மனசு மாறுறதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இவங்க ஒரு பிடிவாதம் உடையவங்க. ஒருத்தவங்க யார் சொன்னாலும் கேட்கறதே கிடையாது அப்படி. பட் இப்போ மனசு மாறுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏஞ்சல் சொல்கிறது என்னென்னா, ரொம்ப கெஞ்சியாச்சு, ரொம்ப இறங்கி போயிட்டீங்க, இதுக்கு மேலேயும் போகணுமா? நீங்களாக இருங்க, அப்போ தான் உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, உங்களை பிடிக்காமல் போயிட்டாங்க, அப்போ நான் மாறினா ஏற்றுக்குவாங்களா, நான் மாறினா அவங்க மாறி வருவாங்களான்ற ஒரு தாட் ஒரு சில பேர் மனசில் இருக்குது. அந்த தாட்டு சரி கிடையாது. நீங்கள் அவங்க சுயநலத்துக்காக போயிருக்கலாம். பட் அதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்களாக இருங்க. ஓகேங்களா? அதுதான் உங்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னே சொல்ல முடியும். ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிறது, எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் உங்களை மாற்றிக்காதீங்க. மாறணும்னு ஆசைப்பட்டால் உங்களுக்காக மட்டும்தான் மாறணும், இல்லைன்னா மாறக்கூடாது. ஓகே, ஸோ that's all for pile number 2. தேங்க்யூ. pile number 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். பைல் நம்பர் 3 ஜென்ரல் ரீடிங்கை பார்த்துட்டு வாங்க. ஸ்ட்ரைட்டாக பிக்கப் பையில் வந்துடாதீங்க. ஏன்னா ஜென்ரல் ரீடிங்கோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இல்லைன்னா புரியாமல் போயிடும். நான் ஒன் மோர் நான் எடுக்கிறேன். எனக்கு ஒன் மோர் எடுக்க சொல்லி மெசேஜ் வருது. பைல் நம்பர் 3 சுற்றி முற்றி எங்கே போனாலும் ஆரம்பித்த இடத்துக்கே வர சூழ்நிலை இவங்களுது. ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த பர்சன் உங்களை விட்டு விலகிறப்போ முழுசாக ஒன்றும் விலகலைங்க. ஒரு அட்டாச்மெண்ட், ஏதோ ஒரு விஷயம் இன்னும் பாக்கி இருக்குது. சம்திங் வந்து ஒரு விஷயம் இருக்குது, இன்னும் வந்து எண்ட் ஆகலை உங்களோட பாண்டிங்கில். ஓகேவா? அண்ட் வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு டைமிங் நல்லா இருக்குது. ஸோ இன்னொரு விஷயங்கள் நீங்கள் கேட்குறீங்களோ அது கிடைக்கும். ஓகேவா? ஆனால் மேபி லைக் ஒரு சில பேருக்கு உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் என்னைக்கோ பண்ணது இப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஒரு சில மெமரிஸ் உங்களோடது வந்து ஹோல்டு பண்ணுறாங்க இன்னும் முழுசாக. வந்து இதில் தான் சொல்லலை, இவங்க வந்து உங்களை விட்டு விலகுனது, சண்டை போட்டுட்டு அது இதுன்னு விலகியிருந்தாலும் முழுமையாக 100% விலக காணும். எப்போ வேணாலும் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் போயிருப்பாங்க. உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டு சண்டை போட்டுட்டு அப்படின்ற தாட்டே கிடையாது. ஆனால் வெளியில் அப்படி தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆனால் அப்படி கிடையாது. அண்ட் ஒரு சில பேரோட இந்த பாண்டிங் ஹீலிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ஹீலிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இதில் கொஞ்சம்
மனசு மாறதா இருக்கும், சூழ்நிலைகள் மாறுறது, அதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்களா இருங்க, வருத்தப்படாதீங்க. இந்த பர்சன் வந்து விலகி போயிருந்தாலும் சரி, பேசாமல் இருந்தாலும் சரி, உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, வாட்ச் பண்ணுறாங்க, டெஃபினெட்லி வாட்ச் பண்ணுறாங்க. நான் தான் சொன்னேன்ல, முழுமையாக விலகலைன்னு. இப்போது அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, அவங்க மனசில் உங்களை பற்றி என்ன ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க அவ்வளோ துடிக்கிறீங்க, அவ்வளோ ஆசைப்படுறீங்க. ஆனால் அங்கே அவங்களும் அதே தாட்டில் தான் இருக்காங்க. சரி, இவ்வளோ நடந்துருச்சு, இவ்வளோ பேக் ஸ்டாப் பண்ணிட்டோம், இவ்வளோலாம் இவ்வளோ ஆகிப்போச்சு. ஸோ இனி அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐ மீன் நீங்கள் வந்து அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றதும் பார்க்குறாங்க. ஸோ இந்த பாண்டிங் இப்போ ஒரு ஹீலிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால ஒருத்தவங்க என்னென்ன நினச்சிட்ருக்கீங்கிற ஒரு ஏக்கங்கள் சைட் பை சைடு போகுது. இதுவே வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஆனால் வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த பாண்டிங் வந்து ஜென்ரலி ஒரு நார்மலான ஒரு பாண்டிங், நார்மலான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். பட் நீங்களும் அவங்களும் இதுக்கு என்னென்னமோ பேர் கொடுத்துட்ருக்கலாம். பட் இதில் சைலண்ட்டாக வேறு பர்சனுடைய மூமெண்ட் இருக்குது. அதாவது நீங்கள் எடுக்கிற முடிவுகள் இந்த ரிலேஷன்ஷிப்பை ரன் பண்ணுதா, ஓட்டுதா அப்படின்னா கிடையாது. அவங்க எடுக்கிற முடிவுகளால் இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து கண்டினியூ ஆயிருந்துச்சா, கிடையாது. வேற ஒரு பர்சன் எழுதுனதோட விஷயந்தான், வேற ஒரு பர்சன் ஆக்சஸ் பண்ணதுன்னா இவ்வளோ நடந்திருக்கு. ஸோ இது ஒரு நார்மலான ரிலேஷன்ஷிப்புக்கு ஓவர் ஹைப்பு வந்து எங்கேயோ வந்திருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான். ஓவராக பில்டப்பு ஹைப்பு கொடுத்து கொஞ்சம் ஷோ ஆஃப்லாம் பண்ணதோட விளைவுகள் ரியாலிட்டியை புரிஞ்சுக்காமல் விட்டது தான். உண்மையிலே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு புரிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்களான்னா ஒரு கட்டத்தில் கிடையாது. ஒரு அட்ராக்ஷனில் வந்திருக்கும், ஹெவியான ஒரு அட்ராக்ஷன், அந்த லவ், அந்த ஒரு ஃபீலிங்ஸ் ரொம்ப இருந்து அப்படியே கனெக்ட் ஆனதாக இருக்குமே தவிர ஒருத்தவங்களுடைய ரியல் கேரக்டர் என்னங்கிறதே ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிய வந்திருக்கும். அதையுமே சரி சகிச்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லிமிட்டுங்கிறது வந்துடும். எவ்வளோ சகிச்சுக்க முடியும், எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி நீங்கள் 2 பேருமே ஒருத்தரோட ட்ரூ ஃபேஸஸை பார்த்ததுக்கு அப்புறமே ட்ரெயின்ட் ஆகிருக்கு. அது அப்பயுமே ஒரு அளவுக்கு கொண்டு போயிருக்கீங்க. அது இன்னும் சுற்றி இருக்கிற வேறு பர்சன்ஸ்க்கெலாம் இன்னும் வசதியாக போச்சு. எப்படா உள்ளே பூந்து ஸ்பாயில் பண்ணுவோம், ஆஹா கண்டென்ட் கிடைக்குதே இனி விடுவோமா, அழகாக பிரித்து விட்டாச்சு. ஏற்றி விட்டு நல்ல வேலைகள் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டென்ட்டை கொடுத்தது என்னமோ நீங்களாக தானே இருக்கீங்க. புரிதல் இல்லாமல் இருந்த ரிலேஷன்ஷிப் தான் அது. இதுக்கு நீங்கள் என்ன வேணால் சோல்மேட்டு, ட்வின் ஃப்ளேம் என்ன வேணால் மீனிங் கொடுத்துக்கோங்க. ஆனால் புரிதலே இல்லை இங்கே. லவ், அட்ராக்ஷன், தட் இன்டிமெசி ஃபீலிங்ஸ், ஒன்றா இருக்கணும், பேசிகிட்டே இருக்கணும், அந்த ஒரு ஏக்கம், எமோஷ்னல் ஹெவியாக கனெக்ட் ஆனது தான் இந்த பாண்டிங். தள்ளி நின்று பாருங்களேன், நீங்களே யோசிப்பீங்க. ஆனால் அவங்க வந்து மனசு மாறதா இருக்கட்டும், புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இப்போவுமே அவங்க அந்த மனசை மாறுறதுக்கான ஒரு ரீசனே வந்து இது வரைக்கும் நெகட்டிவ் சைடை மட்டுமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, சண்டை போட்டது எல்லாமே. ஆனால் உங்கள் 2 பேருக்கும் நடுவுலையுமே நிறைய ஒரு ஸ்வீட்டான ஒரு மொமெண்ட்ஸ் நிறைய ஷேர் ஆகியிருக்கலாம், நிறைய ஷேர் பண்ணியிருக்கலாம், அதெல்லாமே ஒரு ரீகால் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுவும் மனசு மாற ஒரு காரணம். ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியலங்க. அதாவது இந்த ஒரு ரீசனுக்காக தான் மனசு மாறுறதா, இதுக்காக தான் வேணுமா நீங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. பட் சம்திங் உங்களை விட்டு போனதுக்கப்புறம் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வருது போகிறது, பட் ஒரு கம்ப்ளீட் பிக்சருங்கிறது கிடைக்க மாட்டேங்குதே. எல்லாமே ஒரு முழுமைங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை, சம்திங் மிஸ்ஸிங்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே. சரி, அவங்க லைஃப்பில் இப்போது அவங்க ஒரு ஃப்யூச்சர் நோக்கி போனதெல்லாம் ஓகே தான். பட் சம்வேர் பாஸ்ட் பீப்புள் உடைய பாண்டிங் கனெக்ஷன் வேணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் டெஃபினெட்லி யூ ஆர் தேர், நீங்கள் அதில் இருக்கீங்க. அண்ட் ஒரு பக்கம் வந்து இப்போ உங்கள் கூட சண்டை போடுறாங்க, ஒரு பேசுகிறாங்க, அது என்னவாக இருந்தாலும் அவங்க லைஃப்பில் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் வருது. ஸோ மனசை வந்து மாறிட்டு வருதுங்க. அந்த கோபம், வெறுப்பு கொஞ்சம் அடங்கி இருக்கு. ஸோ மனசு மாறிட்டு வருது. ஆனால் இறங்கி ஸ்டெப்பு எடுக்கணும், அதுதான் ஒரு விஷயம். ஏன்னா இந்த பாண்டிங் வந்துட்டு ஹீல் ஆகிட்டு இருக்கிற ஒரு பாண்டிங், இன்னும் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகலை. அவ்வளவு காயங்கள் இருக்குது. இது மறுபடியும் ஒன்று சேரணும், மறுபடியும் ரீகனெக்ட் ஆகணும் அப்படின்னா ஆகும்.
ஆனால் அது கண்டினியூ ஆகாது, டெஃபினட்டாக அது கண்டினியூ ஆகாது. கற்பனைகளை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரியாலிட்டிக்குள்ளே வாங்க. பைல் நம்பர் 3, இந்த ரிலேஷன்ஷிப், இந்த பாண்டிங்கில் என்னென்ன நடந்துச்சுங்கிறத, இந்த லவ்வெல்லாம் விட்டுருங்க. உண்மையிலே 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தீங்களாங்கிறது எல்லாமே பாருங்கள். லைஃப்னு ஒரு பக்கம் பார்க்குறப்போ 2 பேருமே எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ தள்ளி வந்து நிற்கிறப்ப தான் நிறையா விஷயங்கள் புரியுது, ரியலைஸ் ஆகுது. பார்ப்போம் ஏஞ்சல்ஸ் என்ன ஒரு விஷயம் இது சம்மந்தமாக சொல்கிறாங்க. பட் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருமே ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் தான். டைம் டு கொலாபரேட், அதுதான் அழகாக சொல்லுது. ஓகே, ஸோ இட்ஸ் வந்து ஒரு கிராட்டிடியூட் டைமுங்க. ஸோ உங்களோட எல்லா ப்ரேயர்ஸ், உங்களோட எல்லா விஷஸும் வந்துட்டு கடைசியில் பலிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் இது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட நன்றி, கிராட்டிடியூட் யூனிவர்ஸில் என்னென்ன விஷயத்துக்கு சொல்லணுமோ சொல்லிகிட்டே இருங்க. அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்பிரிட் கைட்ஸாக இருக்கட்டும், யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து ஏஞ்சல் நம்பர்ஸை பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறவங்களா நீங்கள் கண்டிப்பாக ஒரு மெசேஜ் வருது. ஸோ கவலைப்படாதீங்க. அதாவது திடீர்னு நடக்கும் மாற்றங்கள், அதாவது இந்த டைமிங்காக இப்போ நடக்குதா அதெல்லாம் கிடையாது. டக்குன்னு ஒரு நாள் எவ்ரிதிங் சேஞ்ச் ஆகும், ஒரு மெசேஜ் எல்லாத்தையும் மாற்றும். பட் இட்ஸ் அ கொலாபரேஷன் டைம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு மிஸ்ஸிங் பீசஸ் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு கம்ப்ளீட் பிக்சர் வேணும். அதில் நீங்கள் இல்லைன்னா அந்த பிக்சர் அது கம்ப்ளீட் ஆகாது. ஸோ சம்வேர் உங்களுக்கும் அப்படி ஒரு பாண்டிங்காக கூட இருக்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காகவே இந்த பர்சனோட நீங்கள் சேர்றீங்க, வாழ்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, அதெல்லாம் செகண்டரி. பட் இந்த ஒரு மிஸ்ஸிங் பீசஸ் ஒன்றாக வாய்ப்புகள் இருக்கும். அவங்க மனசு மாறுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு போட்ட எஃபோர்ட்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு பதில் தான் கொடுக்குது. பைல் நம்பர் 3, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ஃபேண்டசி, எதிர்பார்ப்பு, ட்ரஸ்ட்டில் மட்டும்தான் ஓடி இருக்கே தவிர இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரியாலிட்டி வேறு ஒரு விஷயத்த சொல்லுது. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். என்ன டிஃபெண்ட் பண்ணாலும் வந்துட்டு யார்கிட்ட வேணாலும் நீங்கள் போய் டிஃபெண்ட் பண்ணுங்கள், இல்லை அவங்க போய் டிஃபெண்ட் பண்ணட்டும், ப்ரூஃப் பண்ணுறேன்னு என்ன வேணால் சொல்லட்டும். ஆனால் உண்மை என்னங்கிறது இதுதான். தள்ளி நின்னா மட்டும்தான் ஒருத்தருக்கு ஒருத்தரோட வேல்யூ என்னங்கிறது புரியும். மேபி இந்த டிஸ்டன்ஸ் அதுக்காக கூட இருக்கலாம். ஸோ அவங்க மனசு மாறி இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். பட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் பண்ணுறாங்கங்கிறதே ஒரு க்ளூலெஸ்ஸாக தான் இருப்பாங்க. ஓகேவா? பைல் நம்பர் 3, கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆரம்பத்திலேருந்தே அவங்களோட ரூல்ஸ், அவங்களோட கண்டிஷன்ஸ் தான் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் இனிமேல் நீங்களாவது ஸ்டெப் எடுக்க பாருங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.